டாஸ்மாக் அலுவலகத்தில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள எஸ்என்ஜே டாஸ்மாக் ஒப்பந்ததாரர் தலைமை அலுவலகம், எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. ஜெகத் ரட்சனுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள கால்ஸ் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முக்கிய ஆவணங்களை கைப்பற்ற அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு பதிலாக ஹிந்தி காலனித்துவத்தை தமிழகம் சகித்துக் கொள்ளாது. இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஹிந்தி பேசாதவர்களை மூச்சு திணறடிக்கும் அளவுக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டுள்ளது என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எங்களது ஆன்லைன் கையெழுத்து இயக்கத்திற்கு 36 மணி நேரத்திற்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கட்சியினர் உண்மையை உணர்ந்த பிறகு துண்டு பிரச்சுரங்களை குப்பை தொட்டியில் வீசினர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹிந்தி திணிப்பு கற்பனையின் பெயரில் அட்டை கட்டி வீசுவதை நிறுத்துங்கள். உங்கள் போலி ஹிந்தி திணிப்பு நாடகம் ஏற்கனவே அம்பலமாகிவிட்டது. நீங்கள் இன்னும் அதை உணராதது துரதிருஷ்டவசமானது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என சினிமா உலகில் பிரபல பின்னணி பாடகியாக இருப்பவர் கல்பனா, ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீடு 2 நாட்களாக பூட்டியிருந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று பூட்டியிருந்த வீட்டில் இருந்த கல்பனாவை சுயநினைவு இல்லாமல் இருப்பதை கண்ட போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை உட்கொண்டதால் பாடகி கல்பனா தற்கொலைக்க முயன்றுள்ளார் என பல்வேறு செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை கல்பனா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மருத்துவமனை சிகிச்சையில் நலம் பெற்ற பாடகி கல்பனா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் ஒரு தவறான வதந்தி பரவுவதால் அதனை விளக்க இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். நான் இந்த வயதில் PhD, LLB இன்னும் நிறைய விஷயங்கள் படித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எனது இசைத்துறை மீதும் அதிக கவனத்துடன் வேலை செய்து வருகிறேன். இதனால் அதிக மன அழுத்தம் இருப்பதால் எனக்கு ரொம்ப வருடமாக சரியான தூக்கம் இல்லை. நான் இது தொடர்பாக மருத்துவரின் ஆலோசனையை பெற்றேன். அவர்கள் எனக்கு இன்சோம்னியா இருப்பதாக கூறி அதற்கான மருந்துகளை அளித்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மருந்தின் அளவு அதிகமாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக நான் எனது சுயநினைவை இழக்கும் நிலைக்கு சென்று விட்டேன். அதிலிருந்து மீண்டு இப்போது நான் நன்றாக இருப்பதற்கு காரணம் என் கணவர் அன்று பட்ட கஷ்டம்தான் என கூறினார். தமிழகத்தில் 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பாக சட்டசபையில் ஜனவரி மாதம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. கனிம வளங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பாக டிசம்பர் மாதம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதலுக்கு தமிழக அரசு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரம் நியமனம், கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி ஆகிய 2 மசோதாக்களுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி பெரிய கனிமங்களுக்கு 1 டன்னுக்கு 40 முதல் 7000 ரூபாய் வரை வரியும், சிறு கனிமங்களுக்கு 1 டன்னுக்கு 40 முதல் 420 ரூபாய் வரையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் MLA விஜயகுமார் பாஜக நடத்தி வரும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்தில் கையெழுத்திட்டார். இதுகுறித்து தகவல் அதிமுக கட்சி தலைமை வரை சென்றது. முன்னாள் MLA விஜயகுமாரை கட்சியில் இருந்து நீக்கி அக்கட்சி பொதுச் செயலாளர் EPS உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும், கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பேரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார். கட்சியினர் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என EPS கூறியுள்ளார். கட்சியில் இருந்து நீக்கம் குறித்து முன்னாள் MLA விஜயகுமார் கூறியதாவது, பாஜகவினர் வற்புறுத்திய காரணத்தினால்தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டேன். இதுகுறித்து எனது தரப்பு கருத்தை பொதுச் செயலாளர் EPS-இடம் தெரிவிப்பேன் என கூறினார். மும்மொழி கொள்கையை மையமாக கொண்டு வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று பாஜகவுக்கு சவால் விடுகிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மும்மொழி கொள்கையை மையமாக கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என சவால் விடுகிறேன். அது ஹிந்தி திணிப்பு தொடர்பான கருத்து வாக்கெடுப்பாக அமையட்டும். வரலாறு தெளிவாக உள்ளது. தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு திமுகவுடன் இணைந்தனர். பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு பதிலாக ஹிந்தி காலனித்துவத்தை தமிழகம் சகித்துக் கொள்ளாது. திட்டங்களின் பெயர்கள் முதல் மத்திய அரசு நிறுவனங்களுக்கான விருதுகள் வரை இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கும் ஹிந்தி பேசாதவர்களை மூச்சு திணறடிக்கும் அளவுக்கு ஹிந்தி திணிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் வரலாம் போகலாம், ஆனால் இந்தியாவில் ஹிந்தி ஆதிக்கம் தகர்க்கப்பட்டு பல காலம் கழிந்த பிறகும் அதற்காக முன்னணியில் நின்றது தமிழகம்தான் என்பதை வரலாறு நினைவில் வைத்திருக்கும் என்று கூறியுள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பாஜக போஸ்டரில் சந்தான பாரதி புகைப்படம் இடம்பெற்றது. திமுகவினரின் வேலை பாஜக போஸ்டரில் மோடி தேசிய தலைவர்களின் புகைப்படம் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் சொல்லும் வாதங்களை திமுகவினரால் எதிர்கொண்டு பேச முடியவில்லை. நாங்கள் சொல்வது சரி தவறு என பேசாமல் போஸ்டரை ஒட்டி அசிங்கப்படுத்த நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்திக் கொண்டுள்ளது. போஸ்டரை ஒட்டியதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீசாரின் வேலை. பாஜக தீண்டத்தகாத கட்சி, நோட்டா கட்சி. பாஜக வந்தால் தோற்றோம் என்றவர்கள் இன்று பாஜக வேண்டும் என தவம் இருக்கும் சூழ்நிலையை தலைவர்களும் தொண்டர்களும் உருவாக்கியுள்ளது பெருமை அளிக்கிறது. பாஜக இல்லாமல் அரசியல் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. மற்றபடி எந்த கட்சியையும் தலைவரையும் குறைத்து பேசவில்லை. யார் முதல்வர், யார் முக்கிய கட்சி, யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது, பலமாக கொண்டு இருக்கிறது என்று அண்ணாமலை கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.